அப்படின்னு சொன்னது இந்த மூஞ்சி தான். ரொம்ப டவல பேசிட்டு வேலை வச்சுக்காதீங்க, புரியுதா? மணிமேகலை நீங்க பேசுறது டிஸ்டர்ப் ஆகுதுங்க. எதுக்கு நீங்க கத்தி கத்தி பேசிட்டு இருக்கீங்க? நம்ம சொல்றோம்ல முடிச்சிரோம்னு சொல்லிட்டு, புரியுதா? நீனும் சொல்றதுக்கு வா பாக்கலாம் வா. வந்து எப்படி இருக்கும்னு கத்துக்கோங்க முதல்ல, சரியா? உட்காந்து நீங்க வந்து காமிக்கிறீங்க அவ்வளவுதானே. பெரிய இது மாதிரி ஓவரா பேசிட்டு இருக்கீங்க. அறிவாளித்தனம். ஏன் பெருவா பேசுறீங்க? உனக்கு என்ன பிரச்சனை? ஒரு நாள் இவளோட விஷயத்துல எதுக்குமே நான் வந்து போட்டி போட ரொம்ப டவல பேசிட்டு வேலை வச்சுக்காதீங்க, புரியுதா? ஆமா அனுப்பணும் வெளியே. வெளியே போ கிளம்பு. இந்த ஒரு ஆடியோ தான் சமூக வலைதளங்களில் பயங்கர வைரல் ஆகிட்டு இருக்கு. இதற்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று குக் வித் கோமாளி ஷோவில் பாதிக்கு மேலே மணிமேகலை வரலை. ஒட்டுமொத்த ஃபேன்ஸும் நீங்கள் ஏன் பாதிக்கு மேலே வரலைன்னு கேட்டபோது அதுக்கான கிளாரிஃபிகேஷன் வீடியோ கொடுத்துருந்தாங்க. அதில் அங்கே உள்ள ஒரு ஆங்கர் வந்து எனக்கு வந்து மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க, என்னை வந்து டாமினேட் பண்ணுறாங்க, இனிமேல் நான் குக் வித் கோமாளி ஷோக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவும் பேசியிருந்தாங்க. இதை தொடர்ந்து சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் மணிமேகலைக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஃபேன்ஸ் தான் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஆங்கர்ஸும் வந்து மணிமேகலைக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த ஆங்கர்னால நாங்களும் பாதிக்கப்பட்டிருக்கோம். ஸோ மணிமேகலை செஞ்சது ரொம்ப ஒரு கரெக்டான ஒரு விஷயங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த நிலைமையில் சோஷியல் மீடியாவில் பலரும் பிரியங்காவுக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு வராங்க. அதை தொடர்ந்து இந்த ஆடியோ வெளியானது இன்னும் பெரிய ஒரு பிரச்சனையாக மாறி இருக்கு. இதை தொடர்ந்து குக் வித் கோமாளிலேருந்து நிறைய பேர் கமெண்ட்ஸ் போட்டுட்டு அந்த கமெண்ட்ஸை டெலீட்டும் பண்ணுறாங்க. இதற்கான காரணம் என்னங்கிறது போக போக தான் தெரியும். ஸோ இந்த கான்ட்ரவர்சியில் வந்து மாட்டினது வந்து பிரியங்கா அண்ட் மணிமேகலை. ஸோ மணிமேகலைக்கு ஒட்டுமொத்த பேரும் சப்போர்ட் பண்ணுறாங்க. பட் பிரியங்காவுக்கு யாருமே இன்னும் சப்போர்ட் பண்ணல. அவங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸை இந்த விஷயத்துக்கு கருத்து தெரிவிக்க மறுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தொடர்ந்து நடந்துக்கிட்டு வருது. ஸோ இந்த பிரச்சனைக்கு என்ன தான் முற்றுப்புள்ளி வருதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.